ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. இவற்றை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அந்த மந்திரங்கள் உயிர் பெற்று நமக்கு அளவில்லாத பலன்களை தருவதுடன் நமக்கு கவசம் போல் இருந்து காக்கும். இந்த மந்திர எண்ணிக்கை என்பது மந்திரங்கள் மற்றும் அது உச்சரிக்கப்படும் தெய்வத்தை பொறுத்து மாறுபடும். நாம் மந்திரங்களை உச்சரிக்கும் எண்ணிக்கை ஏற்ப பலன்களும் மாறுபடும். ஆனால் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை 108 முறை சொல்லும்போது என்ன நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அதன் முழு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 108 முறை கோவிலை வலம் வருவது, 108 முறை மந்திர ஜபம் என்பது மிக உயர்வானதாக இந்து சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. இது என்ன 108? இந்த எண்ணிற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என பலர் யோசிக்கலாம். 108 முறை மந்திரங்களை சொல்ல வேண்டும் என சொல்வதற்கு காரணம் தெரிந்தால் கண்டிப்பாக இனி எந்த மந்திரத்தையும் 108 முறை மட்டுமே சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனுடன் பிறப்பு முதல் இறப்பு வரையில் நடக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நவக்கிரகங்களின் இயக்கத்தின் அடிப்படையிலேயே நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நவக்கிரகங்களின் இயக்கங்கள், நிலைகள் ஆகியவற்றை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் நன்மை தீமைகள் அமையும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நவக்கிரகங்களின் இயக்கங்கள் சரியில்லாத போது நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட மிக எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவது 108 முறை மந்திர ஜபம் ஆகும். இந்து சாஸ்திர முறைகளின்படி கோள்கள் 9, ராசிகள் 12, நவக்கிரகங்கள் எனப்படும் 9 கோளும் 12 ராசிகளையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நவக்கிரகங்களும் சுற்றி வரும்போது 108 வகையான மாற்றங்கள் சந்திக்கின்றன. இந்த இயக்கம் அல்லது சுழற்சியில் ஏதாவது ஒரு இடத்தில் குறை ஏற்பட்டிருந்தாலும் நமக்கு அந்த கோளின் இயக்கத்தால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். இதனால் பல விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். இப்படி தெரியாமல் நடக்கும் சிறிய குறைகளால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு மந்திரங்கள் 108 முறை உச்சரித்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்கிறார்கள். நவக்கிரகங்களின் ஒரு சுற்றுக்கு ஒரு மந்திர எண்ணிக்கை என்ற அடிப்படையில் 108 முறை உச்சரிக்கப்படும் போது இந்த குறைகளை சரி செய்யப்பட்டு நமக்கு நவகோள்களால் நன்மைகள் கிடைக்க துவங்கும். அதோடு இறை அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் தான் 108 முறை மந்திரங்களை உச்சரித்தால் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் என்கிறார்கள். ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லும்போது அதற்கு தானாக பூரணத்துவம் என்ற தெய்வீக சக்தியை பெற்றுவிடுகின்றது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.